அல்லேலூயா. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இது ஒரு விசேஷமான நாள். என்ன நாளுன்னு கேட்டீங்கன்னா, குருத்தோலை ஞாயிறு. இன்னைக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க? குருத்தோலை ஞாயிறு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல எருசலேமுக்குள் பவனியாக ஊர்வலமாக வந்த நாள் இது. தீர்க்கதரிசியினாலே முன்னறிவிக்கப்பட்ட நாள், தீர்க்கதரிசியினாலே முன்குறிக்கப்பட்ட நாள். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லப்பட்ட அடையாளத்தை ஒரு விசை கூட யூதருக்கு காண்பித்த நாள். இயேசுவும் யோவானும் பிரசங்கம் பண்ணும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுநாதரிடத்துல வந்து பலமுறை எங்களுக்கு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அடையாளத்தை கேட்கிறவர்கள். ஆண்டவரே, நீர் தான் ராஜாவா, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று கேட்கிறவர்கள். அவர்களுக்கு கடைசி அடையாளத்தை ஆண்டவர் காட்கிற சகரியாவின் புத்தகத்துல அந்த தீர்க்க தரிசனத்தை நாம வாசிக்கிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம், அங்கே ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9 வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து, டிவியில இருக்குது பாரு, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சியோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 450 ஆண்டுகளுக்கு முன்னால தீர்க்கதரிசி ஆகிய சகரியா இதை தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறான். என்ன அந்த அடையாளம்? சியோன் குமார்த்தியே கெம்பீரி, மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா வருகிறார். யார் வருது? அப்ப இந்த நாளினுடைய விசேஷம் என்ன? ராஜா உன்னிடத்திற்கு வருகிற நாள் இது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா வர்றதுனால சந்தோஷம் இல்லையா? ராஜா நம்ம வீட்டுக்கு 5 ராஜாங்க, 4 ராஜாங்க, அதனால ஒன்றும் தெரில. உண்மையான ராஜா, சும்மா பேர்ல ராஜா இல்ல, உண்மையான ராஜா வருகிறார். அல்லேலூயா. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். இந்த 3 குணத்தோடு கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாக்கள் எது மேல வருவாங்க? குதிரை மேல. ராஜாக்கள் எது மேல வருவாங்க? குதிரை மேல. இவர் வித்தியாசமான ராஜாவாக்குறாரு. எது மேல வராரு? கழுதையின் மேல. தாழ்மை உள்ளவராய், ரட்சிக்கிறவராய், நீதி உள்ளவராய் வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை மத்தேயு 21 அதிகாரம் 4 வசனத்துல 4-5 வசனத்துல வாசிக்கலாம். மத்தேயு 21:4-5. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எல்லாம் வாசிக்கலாமா சேர்ந்து? 4-5 வசனம். மத்தேயு, இதோ உன் ராஜா யாரால உரைக்கப்பட்டுச்சு? என்ன நிறைவேறுச்சு? உன் ராஜா எப்படி வருவாரு? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருவார்னு தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டது. இந்த அடையாளத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு காட்டுகிறார். எப்படி? சீஷர்கள்ல 2 பேரை கூப்பிட்டார். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே 2 வழி சந்தியில, 2 வழி போற ஜங்ஷன்ல, ரோடு பிரிகிற இடத்துல, ஒரு வீட்டு தாழ்வாரத்துல ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டி இருக்கும். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
ஏன் அவிழ்க்கிறீர்கள் யாராவது உங்களிடத்துல கேட்டால் என்ன சொல்லுங்க? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அப்பொழுது அவர்கள் உங்களை போக விடுவார்கள். லூக்காவில் வாசிக்கிறோம். அப்பொழுது உங்களை போக விடுவார்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த கழுதையை குட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வந்தவர்கள் இயேசுநாதரை அந்த கழுதையின் மேல துணியை போட்டு, வஸ்திரங்களை போட்டு, அவருக்கு முன்னால பின்னால நடக்கிறவங்க ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி உன்னதத்திலே மகிமையும் பரலோகத்திலே சமாதானமும் உண்டாவதாக என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எதிர்காக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கும், அதை அழுத்துன்னு வாங்கன்னு சொன்னாரு. அழுத்துன்னு வந்தாங்க. அந்த கழுதை மேல ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டாங்க, மரக்கிளைகளை தரிச்சு போட்டாங்க. ஏசுநாதர் தூக்கி அந்த கழுதை மேல உட்கார வச்சாங்க. ஊர்வலமா கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க? எருசலேமுக்கு கொண்டு போறாங்க. இப்போ அப்படி கொண்டு போகும் பொழுது சீஷர்கள், குடி வந்திருக்கிற ஜனங்கள் சத்தம் போட்டாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும். இங்க இந்த பரிசேயர் இருக்கிறாங்க பாரு, பரிசேயர், வேத பாரகர், ஆசாரியர், இவங்க இயேசுநாதர் கிட்ட வந்து உங்களுடைய சீஷர்களை அதட்டும், அவர்கள் ரொம்ப சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசுநாதர் என்ன சொன்னாரு? இவர்கள் இப்பொழுது தேவனை துதிக்காவிட்டால் இந்த கல்லுகளே அவரை நோக்கி துதிக்கும் என்று மத்தேயுல நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். மார்க்ல நான் அந்த வசனத்தை உங்களுக்கு ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11:9, 8, 9, 10 சேர்ந்து வாசிக்கலாம். மார்க், அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விருத்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்க சொல்லுங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று. ஆமா, மத்தேயும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை 11 வரை வாசிக்கலாம். மத்தேயும் 21, 9, 10, 11. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்போ ஆண்டவர் இந்த கழுதையின் மேல பவனியா வரும் பொழுது உன்னதத்திலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:13. 13ஆம் வசனமா? 12:13. கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இங்க பண்டிகை நடந்துனுக்குது. இந்த காட்சியை யோசனை பண்ணி பாருங்க. எருசலேம்ல பண்டிகை நாட்கள் ஆரம்பமாயிடுச்சு. அங்க பிறந்தவங்க எல்லாம் பஸ்கா ஆசரிக்க எங்க வந்துட்டுக்கிறாங்க? எருசலேமுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எங்க வந்துட்டுக்கிறாங்க? எருசலேமுக்கு. இந்த நேரம் பார்த்து ஏசுநாதர் கழுதை மேல ஏறி எங்க வராரு? எருசலேமுக்கு பவனியா வராரு. அப்படி வரும் பொழுது 3-4 சம்பவங்கள் நடக்கிறது. தங்கள் வஸ்திரங்களை கழுத மேல போட்டாங்க, வழியில விரிச்சாங்க. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில போட்டாங்க. சிலர் குருத்தோயில கையில பிடிச்சுக்கிட்டாங்க. முன்னால பின்னால தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லி அவரை துதித்தார்கள். ஆனா லூக்கா பர்சனல் டச் கொடுக்கிறார். அது என்னன்னா, மத்தேயு மார்க்கு யோவான்ல சொல்லாதத லூக்கா சொல்றார். எருசலேமுக்கு அருகாமையில வந்ததும் ஏசுநாதர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 43 44 வரை வாசிக்கும் பொழுது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. கவனிங்களேன், 3 இடத்துல இயேசுநாதர் வியாகுலப்பட்டது அல்லது கண்ணீர் விட்டு அழுதது நம்மால பார்க்க முடியும். 2 இடத்துல நேரடியா கண்ணீர் விட்டார் என்று சொல்லியும், 3வது இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக வந்தது என்று சொல்லியும் நம்மால பார்க்க முடியும். ஒன்று, லாசரு மரித்த போது லாசருவின் சகோதரி ஆகிய மரியாள் அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். யாருக்காக? ஒரு குடும்பத்துக்காக. லாசரு, மார்த்தாள், மரியாள் என்கின்ற அந்த குடும்பத்துக்காக இயேசு கண்ணீர் விட்டு எழுதார். இங்க அவர் நகரத்துக்கு, எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. நம்ம எல்லாருக்கும் சொந்த ஊர் மேல ஒரு ஆசை. ஆமா தானே? எங்க தாத்தா ஊரு, எங்க ஆயா ஊரு சொல்றோமா இல்லையா? எங்க அப்பாவுக்கு சொந்த ஊரு. எப்ப பாரு கேக்குற, எந்த ஊரு நீ? சொந்த ஊர் எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க தானே? அந்த மாதிரி இயேசுநாதருக்கு எருசலேம் மேல ஒரு ஆசை. ஆனா எருசலேம் ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொன்னார். இன்னும் 3 நாள்ல இயேசுநாதரை சிலுவையில அறைய போறாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கழுத மேல வந்து இப்பவாவது என்னை ஏற்றுக்கொள்வார்களோ என்று சொல்லி அங்கலாய் புடையவராக கழுதையின் மேல வருகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அடுத்த வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, 44ஆம் வசனத்துல, உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் சொன்னாங்க இயேசுவை ஏத்துக்கணும் மேசியாவா அப்படின்றது காட்டுறதுக்காகத்தான் கடைசியா ஒரு முறை என்ன எப்படி வந்தாரு? கழுதை மேல வந்தார். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தான் ஊர்வலத்துல எல்லாம் சந்தோஷமாக்குறாங்க, எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா இயேசுநாதரோ துக்கமாயிருக்கிறார், வேதனையாயிருக்கிறார். அவர் நகரத்துக்கு சமீபமாயிருந்து
கண்ணீர் விட்டு அழுது அதற்காக வேதனைப்படுகிறார். இன்னைக்காவது உன் ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். சரி, இப்போ இயேசுநாதர் ஒரு தீர்க்கதரிசின்னு மார்க்ல வாசிக்கிறோம். தாவீதின் குமாரனாக உன் ராஜாவாக வருகிறாருன்னு மத்தேயுவிலும் லூக்காவிலும் வாசிக்கிறோம். அவர் தீர்க்கதரிசி, அவர் ராஜா, அவர் பஸ்கா ஆடு. இதை குறித்து 1ஆம் தேதி நடக்கிற பஸ்கா பண்டிகையில தியானிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு 2 நிமிஷம் கழுதையை குறித்து சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இயேசுநாதரை சுமந்து போனது எது? சொல்லுங்க சத்தமா. இயேசுநாதரை சுமந்தது எது? கழுதை. இயேசுநாதரை ஏத்துக்கிட்டும் நம்ம கூட என்னவா மாறிட்டோம்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இயேசுநாதரை சுமக்கிற கழுதையா மாறிட்டோம். நான் என்ன கழுதைன்னு சொல்லிக்கிறதுல வெக்கப்படல. அரேபியன் குதிரைன்னு சொல்றதுக்கு பதிலா கழுதைன்னே சொல்லிக்கலாம். அரேபியன் குதிரைன்னு பெருமை, வீரியம். நான் என்கின்ற கழுதன்னு ஒன்னுத்துக்கும் வல்லாத. ஆமா, யாரைத்த கட்டி போட்டு வளர்க்க மாட்டாங்க. விசாரிப்பற்ற ஒரு மிருகம் எதுன்னு கேட்டீங்கன்னா கழுதை. ஆனா அந்த கழுதை மேல இயேசுநாதர் ஏறினானா பெரிய கணம் உனக்கு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். நம்மளை பார்த்து ஏன் ஜனங்க தோத்துறோன்றாங்க? இயேசுநாதரை ஏத்துக்கிறதுனால தான். ஆமா தானே? பிரைஸ் தி லார்ட் ஏன் சொல்றாங்க? இயேசுநாதரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறதுனால. ஒரு சின்ன கற்பனை. இந்த ஊர்வலம் நடக்குது, எல்லாம் பேசின்னு போறாங்க. ஓசன்னா ஓசன்னான்னு பேசின்னு போறாங்க. அம்மா கழுதையும் குட்டி கழுதையும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு யோசிக்கலாமா? அம்மா கழுதை சொல்லிச்சு, குட்டி கழுதை சொல்லிச்சு அம்மா கழுதைய பார்த்து, அம்மா அம்மா பாத்தியா, நம்மளுக்கு என்ன மரியாதை, நம்மளுக்கு என்ன கௌரவம். எல்லாரும் துணியெல்லாம் மேல போட்டாங்க, வழியெல்லாம் துணி, வழியெல்லாம் மரக்கிளைகள், ஊர்வலம் நடக்குது, பூமாலையா போட்டுட்டாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்றாங்க. அப்ப அம்மா கழுதை சொல்லிச்சான், என்ன மரியாதை பத்தியா? அம்மா கழுதை சொல்லிச்சான், நான் பெத்த புள்ள, நீ வேற எப்படி இருப்ப? கழுதையாச்சே, குணம் கெட்டதாச்சே, நீ என்ன மாதிரி தானே இருப்ப? பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கள, அப்பா அம்மா நம்ம பிள்ளைங்கள என்ன சொல்றோம்? என்னன்னு திட்டுறோம்? கழுதை திட்டுமா இல்லையா? அதுக்கு நம்ம பிள்ளைங்க சொல்ற பதில் என்ன? நீ நீ அம்மா கழுத, நீ அப்பா கழுத. நம்ம பிள்ளைங்களை கழுதன்னு நம்மளே திட்டிக்கிறோம். ஆமா தானே? ஜோசப்ப கழுதன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன திருப்பி சொல்லுவான்? அம்மா கழுதன்னு சொல்லுவான், அப்பா கழுதன்னு சொல்லுவான். நீங்க மட்டும் நான் சரியா சொல்லாத இருப்பீங்க, நீங்க கூட இன்னும் நல்லா சொல்லுவீங்க. இப்போ கொஞ்சம் யோசனை, இந்த 2 கழுதியம் பேசிக்குது. அப்ப அம்மா கழுதை சொல்லுச்சு, இது நமக்கு கிடைத்த மரியாதை இல்ல, நம்ம மேல ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு, அவரால் கிடைச்ச மரியாதை. அல்லேலூயா. அவரை ஏத்துக்கினதும் நமக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட், அதுதான் இது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் குமார்த்தியே, சியோன் குமார்த்தியே, மகிழ்ந்து களி கூறு, உன் ராஜா உன்னிடத்திற்கு வருகிறார். 24ஆம் சங்கீதத்துல, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே இந்த மகிமையின் ராஜான்னு அங்க வாசிக்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாசனத்தை 118ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசித்து நிறைவு செய்யலாம். 118ஆம் சங்கீதம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். யார் சோத்தரிக்கப்பட்டவர்?
இயேசு கிறிஸ்து. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள் வர விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்துக்குள் வர விரும்புகிறார். நம்முடைய சபைக்குள் வர விரும்புகிறார். நம்முடைய பட்டணத்துக்குள் வர விரும்புகிறார். எங்க பாரு இன்னைக்குன்னா குருத்தோலை ஞாயிறு, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. எங்க பாரு இதே பாட்டு சத்தம் தான். ஆமா தானே? அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் சொல்றத ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. ஏசுநாதர் கழுத மேல ஏறி வந்தாரு உன்னைய என்னைய ரட்சிக்கிறதுக்காக. அல்லேலூயா. பெருமை இல்லாதவராய், தாழ்மை உள்ளவராய், கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வந்தார். தன்னை தாழ்மை உள்ளவராய் வெளிப்படுத்தினார். எல்லா மேன்மையும் அகற்றி போட்டு, எல்லா உயர்ந்த பெருமையை அகற்றி போட்டு அவர் தாழ்மை உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் உன்னையும் என்னை ரட்சிப்பதற்காக வந்தார். அல்லேலூயா. எருசலேமை ரட்சிக்க வந்தார். எருசலேம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு வரையில அவரை நிராகரித்ததுனால, எருசலேம் அவரை ரிஜெக்ட் பண்ணதுனால இன்னைக்கு வரல ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. நேற்று நிலவரப்படி 1000க்கும் அதிகமான பேர் ஹாஸ்பிட்டல்ல இந்த போர் யுத்தம் காரணமா, வார் காரணமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. சில டசன்ஸ் ஆஃப் பில்டிங் தரமட்டம் ஆயிருச்சு. சில டசன்ஸ் ஆஃப் பீப்புள் செத்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. எதிராளிகள் தாக்குதல் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஏன் எருசலேமுக்கு இந்த நிலைமை? அவருடைய ராஜாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ரட்சிக்கிறவராய், மன்னிக்கிறவராய் இயேசு வருகிறார். உன்னை நோக்கி வருகிறார். உன் குடும்பத்தை நோக்கி வருகிறார். உன் இல்லத்தை நோக்கி வருகிறார். உன்னுடைய வட்டாரத்துக்கு, டங் பிளாக்கு, ஓரண்ட் லைனுக்கு, வெஸ்ட்லைன் பிளாக்கு, பிட்டர்ஸ் பிளாக்கு வருகிறார். உன்னை நோக்கி வருகிறார். அவரை ஏற்றுக்கொள்வாயா? இதுதான் இந்த நாளுக்கான செய்தி. உன் ராஜா வருகிறார். குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே, சியோன் குமார்த்தியே, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவரை நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறாயா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உன் ராஜா வருகிறார். அவர் வந்தா உன் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவர் வந்தா உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன் ராஜா கழுதையின் மேல தம்மை தாழ்மைப்படுத்தி கொண்டு சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். உன்னை ரட்சிக்க வருகிறார். உன்னை மீட்க வருகிறார். உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார். உன் தேவைகளை சந்திக்க வருகிறார். உனக்கு உதவி செய்ய வருகிறார். அவரை இந்த நாள்ல உன் இல்லத்திலே, உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள். நீ சுகமாய் சுகித்து வாழ அவர் உனக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் கைகளை உயர்த்தி வாய் திறந்து கர்த்தரை